பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒரு முறை இந்த எச்சரிப்பின் சத்தம் ப்ரோக்ராம் மூலியமா உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் இந்த உலகம் முழுக்க ஒரு பதற்றமான சூழ்நிலை. இந்த உலகம் முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் என்னன்னா யுத்த சத்தம். நம்ம கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா யுத்தங்களின் செய்திகளும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அப்படின்ட்டு. உலகம் முழுக்க யுத்தங்களின் சத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீன கான்ஃபிளிக்ட்ல நிறைய விஷயங்கள் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்க பார்க்கலாம் போய் பாருங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். டீட்டெயில்டா இந்த வார் எதுக்கு ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம், நம்ம சேனல்லே இருக்கு, நீங்க போய் பாருங்க. இப்பொழுது அது லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அபிஷியலா இந்த போருக்குள்ள வந்துட்டாங்க. இஸ்ரேல் ஈரானோட தூதரகத்தை அட்டாக் பண்ணது நிமித்தமாக பதில் தாக்குதல் செய்யும் விதமா ஈரான் அவங்க ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் மேல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை உலகம் முழுக்க காணப்படுகிறது. இந்தியாவும் பாத்தீங்கன்னா எல்லா இந்தியன்ஸுக்கும், ஈரான்ல இருக்க இந்தியன்ஸுக்கும் சரி, இஸ்ரேல் இந்தியன்ஸுக்கும் சரி ஒரு வார்னிங் அமைச்சிருக்காங்க. ஒரு பதற்றமான நிலைமை காணப்படுகிறது. யூஎஸும் பாத்தீங்கன்னா அவங்களோட வார்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஈரான் இந்த தாக்குதல் ஆரம்பிச்ச நிமித்தமாக ரஷ்யா இது உள்ள வருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதுதான் இந்த ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீன கான்ஃபிளிக்ட்ல ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டாக காணப்படுகிறது. நாம ஜபிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது, நாம ஜபம் பண்ணி கொண்டிருப்போம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணம், இது ஒரு முக்கிய புள்ளி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அலெக்சா மாஸ்க். இந்த அலெக்சா மாஸ்க் இந்த பகுதி, இந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கிற பகுதியை நோக்கி தான் இந்த போரே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி தான் அது யாருக்கு சொந்தமான இடம் அப்படின்றத நோக்கி தான் இந்த ஒரு போரே ஆரம்பிச்சது. பல வருடங்களாக சண்டைகளும் யுத்தங்களும் இது நிமித்தமாக தான் காணப்படுகிறது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த இடம், அதுல என்ன வரப்போகிறது, அந்த யூதர்களோட முறைமையின்படி அவங்க எதை நம்புறாங்க, அந்த நம்பிக்கையின்படி அவங்க என்ன செய்ய போறாங்க, அதை செஞ்சா அதோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூதர்களுக்கான ஒரு நம்பிக்கை, இந்த ஜூவிஷ் பீப்புளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க மேசியா மறுபடியும் வரப்போகிறார், அவங்க ரட்சகர் வரப்போகிறார், அவங்க வரவேற்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது. அவங்களை வரவேற்க தருணத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய பலியை செலுத்தணும். அந்த பலியை செலுத்தி அந்த 3ஆம் தேவாலயம் அப்படின்ற ஒரு தேவாலயத்தை கட்டும் பொழுது அவர் மேசியா வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம கிறிஸ்தவர்கள் அதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, கடைசி நாட்களில் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறான், அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான் அப்படின்றது கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. ஆனா யூதர்களோட நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மேசியாவா அவங்க பார்க்கறாங்க, அந்த மேசியா அவங்களை ரட்சிக்க போகிறார் அப்படின்றத அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொன்ன ஒரு 3 விஷயம், மேசியா வரப்போகிறார், 3ஆம் தேவாலயம் கட்டப்படும், இதுக்கான பலியை செலுத்த போகிறார்கள். இந்த 3 விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பலி முதலாவது செலுத்தும் பட்சத்தில் அந்த 3ஆம் தேவாலயம் கட்டுற வேலைகளை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அதை கட்டினு முடித்த பிறகு அவரோட ரட்சகர் வரப்போகிறார். இதுதான் நம்ம ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த பலியை அவர்கள் செலுத்துவார்கள். என்ன பலி செலுத்தணும்? நார்மலா அவங்க பலி செலுத்துறது பாத்தீங்கன்னா, அவங்களோட வேதாகமத்தில் குறிப்பிட்டது போல ஒரு 5 கிடாரிகள், சிகப்பு கிடாரின்னு சொல்லக்கூடிய ரெட் ஹைஃபர்ஸ் அப்படின்ற ஒரு மாட்டை அவங்க பலி கொடுக்கணும். 5 மாடுகள் கொடுக்கணும். அதுக்கான ஒரு ரபிமார்கள், 9 ரபிமார்கள் சேர்ந்து அந்த பலியை செலுத்துவார்கள். இந்த பலியில விசேஷமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெட் ஹைஃபர்ஸ் தான், இந்த சிகப்பு கிடாரி. இந்த சிகப்பு கிடாரி இந்த உலகத்துல இல்லாத ஒரு பிரீட். அந்த மாட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோமங்கள் எல்லாமே சிகப்பு கலர்ல தான் இருக்கணும். நம்ம என்ன 19ஆம் அதிகாரத்தில் 1 - 10 வரைக்குள்ள வசனம் போட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட மாடாக இருக்க வேண்டும், அது பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய ஒரு விசேஷமான ஒரு பலியை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காளையை அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ரோமங்கள் எல்லாமே சிகப்பில் தான் இருக்கணும். அதுல ஒரு ரோமம் கூட அவங்க வெள்ளையோ கருப்போ மற்ற ரோமங்கள் எதுவுமே வேற கலர்ல இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது பழுது இல்லாமல் இருக்கணும், ஊனம் இல்லாமல் இருக்கணும். அது தேவனுக்கு அவங்களோட மேசியாவுக்காக பலியிடுகிற ஒரு பலி பொருள். அது ஒரு பர்ஃபெக்டான பலி பொருளா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் முழுக்க தேடி கிடைக்காம இப்போது யூஎஸ்ல டெக்சாஸ்ல ஒரு 5 மாடுகளை அவங்க கண்டெடுத்திருக்காங்க. 5 மாடு வாங்கியிருக்காங்க. 4 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு 5 கிடாரிகளை அவங்க வாங்கியிருக்காங்க 2022ஆம் ஆண்டு. அதுக்கான 5 மாடுகளை வாங்கி அவங்க அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பலி பொருள் ரெடி ஆகி விட்டது. அது ரெடியா இருக்குது. அதுக்கான வயசு வரம்பும் இருக்கு. அவங்க ஒரு 1 - 2 வயசுக்குள்ள அந்த பலி பொருளை அந்த பலியிட வேண்டும்
அப்படின்றது தான் அந்த கட்டாயம். ஸோ 5 மாடுகளும் ஒரே ஒரு வயசுல இருக்கணும், அது எல்லாமே பழுதற்றதா இருக்கணும், அது எல்லாமே பர்ஃபெக்ட், அந்த பலி செலுத்துவதற்கு பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது தான் அந்த முறைமை. இது இப்பொழுது அவர்கள் ரெடி பண்ணி விட்டாங்க, அது ரெடி ஆகிவிட்டது. இந்த மாதம் அதுக்கான தேதியை அவர்கள் குறித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நம்ம கடைசி நாட்களின் ஒரு தருணத்தில் நம்ம காணப்படுகிறோம். அந்த பலி பொருள் ரெடியாகிவிட்டது. இந்த பலியை அவர்கள் செலுத்தும் பொழுது அந்த ரபிமார்கள் 9 ரபிமார்கள் அந்த பலியை செலுத்துவார்கள். அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவங்க பிறந்தது மாம்சம் புசிக்காதவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்குள்ள உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், அந்த குறிப்பிட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ரபிமார்கள் 9 ரபிமார்களும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த பலி பொருளும் ஆயத்தமாக இருக்கிறது. அவங்க பல முறை ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி ரெட் ஹீஃபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு நிறைய மரபணு மாற்றங்களை உண்டு பண்ணி நிறைய டிஎன்ஏலாம் மாற்றி அந்த ரெட் ஹைஃபரை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் கிடைக்கல. இப்பொழுது அந்த பலிப்பொருளை வாங்கி அது தயார் நிலையில் உள்ளது. இந்த மாதம் அதற்கான டேட்டை அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி தருவாயில் இப்பொழுது பலிப்பொருள் ஆயத்தத்தோடு அவங்க பலி செலுத்துவதற்கு ரெடியாக உள்ளது. ஸோ இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பலியிடும் நாட்களில் அந்த சிகப்பு கிடாரியை பலி செலுத்தி அதை முழுவதுமாய் இரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஒரு தண்ணீர்ல கரைச்சி அவங்க பாவங்கள் கழுவப்படும், அவங்க பாவத்தை அவங்க நிவர்த்தி செய்து கொள்வார்கள். அந்த முழு கூட்டத்தோட ஒரு சாபம், அந்த பாவம் எல்லாமே அந்த ரத்தத்தினால அந்த பலினால கழுவப்படும் அப்படின்ற அவங்க விசுவாசிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த ரத்தத்தை அவங்க அந்த தேவாலயம் முழுக்க தெளிக்கணும் அப்படின்றது அவங்களோட சட்டத்திட்டம். ஸோ இங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பலியை செலுத்தினதுக்கு அப்புறமா இந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். ஸோ நம்ம பார்த்தோம், பழைய வீடியோலாம் பார்த்துருக்கோம். 2 தேவாலயம் ஆல்ரெடி கட்டியாச்சு. முதல் தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம், 2ஆம் தேவாலயம் தேவன் அவர் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமாக கட்டின ஒரு தேவாலயம். இந்த 2 தேவாலயம் இடிக்கப்பட்டு ரோமர்களால் இடிக்கப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது அந்த இடத்துல அந்த அலெக்சா மாஸ் காணப்படுகிறது. ஸோ அதே இடத்துல அவர்கள் மறுபடியும் ஒரு 3வது கோயிலை கட்ட வேண்டும். தேர்ட் டெம்பிள்னு சொல்ற அந்த 3ஆம் கோயிலை கட்ட வேண்டும். அந்த கோயிலை கட்டுவதற்கான வேலைப்பாடுகள், அதோட வேலைகள் எல்லாமே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சது மட்டுமல்ல, அந்த கோயில்ல என்னென்ன காரியங்கள் வைக்கணும், அது எப்படி இருக்கணும், எல்லாவற்றையுமே இஸ்ரேல் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எப்படி இருக்கணும், அது உள்ள என்னென்ன இருக்கணும், எல்லா பொருளுமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்பொழுது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மசூதி, அந்த அலெக்சா மாஸ் இடிக்கப்படணும். அது இடிச்சு தரமட்டமான பிறகு இவங்க பலியை செலுத்தினதுக்காக அந்த பலி செலுத்தின பிறகு அந்த கோயிலை கட்டுவார்கள். அந்த கோயில் முழுக்க கட்டி எழுப்பப்படும். ஸோ இந்த மசூதியை இடிக்கும் பட்சத்தில் இது ஒரு பெரிய உலக போராக, ஏன்னா முஸ்லிம்ஸோட ஒரு முக்கியமான ஒரு மசூதியா காணப்படுது. டெம்பிள் மவுண்ட், டூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பிள் மவுண்ட்ல தான் அவங்க முஸ்லிம்ஸோட ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம் காணப்படுகிறது. அதை இடிக்கும் பட்சத்தில் எல்லா முஸ்லிம் கண்ட்ரீஸும் மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக வருவார்கள். ஸோ வேதம் குறிப்பிட்டது போல எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். அந்த தருணத்தில் நம்ம காணப்படுகிறோம். ஸோ இஸ்ரேல் முழுக்க இது இஸ்ரேல் முழுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிற நாடுகளும் ஆயத்தமா இருக்கிறார்கள். அவர்களோட எண்ணம், அவர்களோட நம்பிக்கை என்னன்னா, இந்த பலியை செலுத்தினதுக்கு பிற்பாடு அவங்களோட கோயிலை கட்டணும். கட்டுவதற்கான வேலைக்காரிகள் எல்லாமே ரெடியா இருக்குது. இப்போ அந்த அலெக்சா மாஸ்கை டச் பண்ணி அது விழுந்ததுன்னா அவங்க கோயிலை கட்டி இமீடியட்டா அதை எழுப்புவாங்க. அவங்களோட ரபி, அவங்களோட மேசியா வரப்போகிறார் என்றது அவர்களுடைய நம்பிக்கை. ஸோ எசேக்கியேல் 38-39 கொடுத்த கடைசி நாட்களுக்கான ஒரு மிக முக்கியமான யுத்தத்துக்கு நேராக நாம கடந்து வந்துட்டோம். இந்த உலகமும் ஆயத்தமாய் காணப்படுகிறது. ஸோ இப்பொழுது இது இடிக்கும் பட்சத்தில், அந்த அலெக்சா மாஸ்கை டச் பண்ணும் பட்சத்தில் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வரும். இது 3ஆம் உலக போராக இது எழும்புவதற்கான அநேக வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாய் காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நடக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்? அவர்களோட நம்பிக்கை, அவர்களோட மேசியா, 3வது சொன்ன காரியம், அவர்களோட மேசியா மறுபடியும் வருவார் அவர்கள் ரட்சிக்கிறதுக்காக. நம்மளோட நம்பிக்கை என்ன? இதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த தேவாலயம், இந்த 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாக கிருபையின் கோயிலாக இருக்கிற, கிருபையின் ஆலயமாக இருக்கிற நம்மளை தேவன் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஏன்னா உலக பிரகாரமான ஒரு ஆலயம் வரும் பொழுது கிருபையின் ஆலயமாக தேவனுடைய ஆலயம், தேவன் நம்மளை மறுபடியும் அவர் அவரோட கூட கூட்டிக் கொண்டு போகிறார். சோ நாம கடைசி நாட்களின் ஒரு மிக கடைசியான தருணத்தில் காணப்படுகிறோம் அப்படின்றதுக்கு இப்பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் ஆதாரமாக நமக்கு தெரிகிறது. சோ நாம ஆயத்தமாக இருக்கணும். அந்த மேசியா என சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து வரும் நாளில் இந்த உலகம் முழுக்க அந்தி கிறிஸ்துவோட அரசாட்சிக்குள்ள வரும். எல்லோரும் அவன் கட்டுப்பட்டு கிடப்பார்கள். நாம அதுக்கு முன்பாக தேவன் நம்மளை கொண்டு போவார். ஸோ நாம அவரோட வருகையில பங்கெடுக்க
ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம பாவத்தில் இருப்போமானால், நம்ம பலவீனத்தில் இருப்போமானால், நம்ம உலகத்தின் காரியத்தில் இருப்போமானால் தேவன் வருகையில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்படுவோம். அதை விட கொடுமையான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். அந்த கொடுமையின் நாட்கள்ல அந்த அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சியில நம்ம கொடுமைக்குள்ளாக காணப்படுவோம். ஆனால் தேவன் நம்மளை கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். நம்ம மட்டுமல்ல, நமக்கு தெரிந்தவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். தேவனுக்கு ஒரு உண்மை உள்ள, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தில், தேவன் எதிர்பார்க்கிற நன்மை நம்ம செய்வோமானால் தேவன் நிச்சயமாக அவர் நம்மளை கொண்டு போக அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ நாட்கள் இன்னும் செல்லாது, நாம ஆயத்தமாக இருப்போம். ஸோ மறுபடியும் ஒரு முறை இந்த எச்சரிப்பு சத்தம் ப்ரோக்ராம் மூலியமா பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்.